ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டே விலாக் பார்க்கலாமா? காலையில் இருந்து மதியம் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணேங்கிறது தான் இந்த விலாகில் வந்திருக்கு. கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். காலையில் ஏஞ்ச உடனே வந்து ஒரு டம்ளர் சுடு தண்ணி வந்து வச்சு குடிச்சிருவேன். சைட் பை சைடு பாப்பாவுக்கும் தண்ணி காய்ச்சி வச்சுட்டு பாலும் வந்து காய்ச்சி வச்சுருவேன். அவன் ஏஞ்சோடனே பால் குடிப்பா. சரி, இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு ஒரு மசாலா மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அதை பண்ணி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சிக்கலாம் தான் ஃபஸ்ட்டு அந்த வேலையை பார்க்க வந்துட்டேன். அது ஃபுல்லாகவே வந்து வதக்கி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது இது ஈஸியாக தான் இருக்கும். நான் அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நார்த் ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வீடியோஸுமே பார்த்தேன், அப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரியுமே நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, அதுவும் பூரிக்கு நல்லாவே இருந்துச்சு. அதை ரெடி பண்ணி ஆற வச்சுட்டு வதக்கி அரைக்கணும்னு சொன்னால அது வந்து ஆறுற வரைக்கும் சரி அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு மாவுமே பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வந்து பிசைஞ்சிங்கன்னா அந்த மாவு வந்து சாஃப்டாக வந்துடும். அதுக்கப்புறம் போயிட்டு இந்த வதக்குனதெல்லாம் ஆறின உடனே எடுத்துகிட்டு வந்து அதை அரைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆச்சு. மேபி நான் அதை வேக வச்சு போட்டிருந்தேன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்குமோ என்னமோ, பச்சையாக போட்டதால் ரொம்ப நேரம் ஆச்சு வேக. சரி, அது சைடில் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம போய் வீடு பெருக்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் வீடு பெருக்கிறதுக்கு வந்துட்டேன். பாப்பா இருக்கிற வீடுனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு பெருக்கிறதுக்கே எனக்கு வந்து வீடு பெருக்கிறதுக்கே ஒரு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடும். ஏன்னா பாப்பா அந்தளவுக்கு தான் வந்து வீடை வச்சுருப்பா. மொத்தமாக அப்போ சேர்த்து வந்து க்ளீன் பண்ணிப்பேன் நான். ஃபுல்லாத்தையும் வந்து பெருக்கி முடிச்சுட்டு சரி போய் பூரி போடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பூரியும் போட ஆரம்பிச்சிட்டேன். சைடில் அந்த கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு தான் இருந்தது. ரொம்ப லேட் ஆச்சு அது ரெடி ஆகவே. அதுக்குள்ளே பாப்பாவுக்கும் அவருக்கும் வந்து பூரி போட்டு வச்சாச்சு. நான் வந்து டயட்டில் இருக்கிறதால பூரி எடுத்துக்கிட்டேன், ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு 2 சப்பாத்தியை எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பூரியை வந்து அவங்களுக்கு வந்து போட்டு வச்சிடலாம். எல்லாத்தையுமே வந்து உருட்டிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே பூரியை போட்டு எடுக்க வேண்டியதான். கொஞ்சம் வந்திருந்தது, 1 2 பூரி உப்பி வந்திருந்தது, 1 2 நார்மலாக தான் வந்திருந்துச்சு. ஆனால் இந்த உருளைக்கிழங்கு மசாலா கூட பூரி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது. எல்லா பூரியுமே போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் அவருக்கும் வந்து டிஃபனை வந்து வச்சு கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு வந்து நான் ஊட்டி விட்டா தான் அவள் சாப்பிடுவா. எப்போயாவது பிச்சு போட்டோன்னா சாப்பிடுவா. பட் முக்கால்வாசி வந்து நான் தான் வந்து ஊட்டி விடுவேன். 3 வயசு ஆகிடுச்சு, இருந்தாலுமே அவளுக்கு நான் தான் ஊட்டி விட்றேன். இன்னும் ஸ்கூல் சேர்க்கலை. போயிட்டு பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டேன். டெய்லியுமே வந்து ஃபோன் போட்டு ஊட்டி விடுவான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. என்றைக்காவது ஒரு நாள்னால் ஓகே ஃபோனை போட்டு ஊட்டி விடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்ததால் வந்து பாப்பாவுக்கு ஃபோனை போட்டு ஊட்டி விட வேண்டியதாக ஆயிடுச்சு. அவளுக்கு ஊட்டி முடிச்சுட்டு சரி எனக்கு போடலான்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு பூரி சாப்பிட்டுட்டேன் முன்னாடியே. இந்த சப்பாத்தி வந்து 2 போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ்க்கு தான் வந்து வீடியோக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட போயிட்டேன். நான் போய் சாப்பிட உட்காரும்போது மணி வந்து 10 ஆயிடுச்சு. நான் டிஃபன் எடுத்துக்கிட்டது என்னென்னா 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். டயட் இருக்கிறதால எக்ஸ்ட்ரா எடுத்துக்கல. அதுக்கு பதில் சப்போட்டா பழம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கிரேவி இதை வச்சு சாப்பிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். டெய்லியுமே 10 மணி ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்ததால் எல்லா வேலையுமே வந்து லேட்டாக தான் ஆச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி லன்ச் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு போயிட்டேன். நான் மேக்ஸிமம் காலையிலே வந்து லன்ச்சை வந்து முடிச்சிருவேன். மதியம் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் தான் வந்து பண்ணேன். சாப்பாடு வெந்துருச்சு. ரசம் சைட்லேயே ரசமும் பண்ணிட்டேன், தயிரும் இருந்தது. அதுக்கப்புறம் புளிக்குழம்புக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கருணக்கிழங்கு போட்டு அதுவுமே வந்து சைடில் கொதிச்சிட்டு இருந்தது. பால் வந்து ஒரு 2 நாளாக வந்து மீந்து போச்சு. அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதால பால் அதிகமாக வந்து எடுத்துக்கல. பால் மீந்ததால் சரி பன்னீர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சைடில் ஜாமான் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு விளக்கி வச்சுட்டேன். ஜாமானும் விளக்கி முடிச்சிட்டேன். அப்படி இருந்துமே அது 2மே வந்து உலையில் கொதிச்சுட்டு தான் இருந்தது. பால் வந்து நல்லா கொதித்த உடனே இந்த லெமனை ஊற்றி திரிய விட்டு வடிகட்டி எடுத்துட்டோன்னா பன்னீர் வந்து ரெடி ஆகிடும். அதையும் முடிச்சுட்டு சைடில் குழம்புமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துணி காய வச்சிருந்தேன். அதையும் போய் எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்லிட்டாரு. எப்போயுமே எடுத்துகிட்டு போக மாட்டார், எப்போயாவது தான் எடுத்துகிட்டு போவார். அவருக்கு சாப்பாடெலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து திராட்சை வாங்கிட்டு வந்தோம், அதையுமே வச்சு அவருக்கு வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். எப்பயுமேலாம் எடுத்துகிட்டு போக மாட்டார், எப்போயாவது
கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி பூரி சாப்பிட்டார்ல, கொஞ்சம் ஹெவியாக இருந்ததால் எடுத்துகிட்டு போய் பொறுமையாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு லஞ்சு கட்டிட்டு மணி வந்து 1 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்ட வந்துட்டேன். அவளுக்கு ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் போய் சாப்பிட்ருந்தேன். சாப்பிட்ட வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல. இது வந்து ஷார்ட்ஸ்க்காக எடுத்து வச்ச வீடியோ தான் வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பை.